டிடிக்கு இரண்டாவது திருமணம். காதலை தயங்கி சொன்ன அந்த பிரபலம் யார் தெரியுமா? டிடி என்கிற திவ்யதர்ஷினி விஜய் டிவியில் சிறுவயதிலிருந்தே ஆங்கராக பணியாற்றி பிரபலமானார். இவர் தொகுத்து வழங்கிய பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், ஜோடி நம்பர் 1 போன்ற நிகழ்ச்சிகள் சக்கை போட்டாலும் அவருக்கென ஒரு தனி அடையாளத்தை கொடுத்தது காஃபி வித் டிடி என்கிற நிகழ்ச்சிதான். அந்த நிகழ்ச்சியில் அவர் நேர்காணல் செய்யாத பிரபலங்களே இல்லை என சொல்லலாம். அந்த அளவிற்கு எக்கச்சக்கமான பிரபலங்களை இன்டர்வியூ எடுத்துள்ளார். இதன் காரணமாக விஜய் டிவியின் அடையாளமாகவே மாறினார் திவ்யதர்ஷினி. இந்த சூழலில் அவர் விஜய் டிவியிலிருந்து விலகிவிட்டதாக சமீபத்தில் தெரிவித்தார். ஏனெனில் அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டு நெடுநேரம் நிற்க முடியாத நிலை ஏற்பட்டதால் விஜய் டிவியை விட்டே விலகினார். ஆனால் அவ்வப்போது இசை வெளியீட்டு விழாக்கள், விருது வழங்கும் விழாக்களை மட்டும் தொகுத்து வழங்கி வருகிறார். இந்த நிலையில்தான் டிடிக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆன நிலையில் டிடியை காதலிப்பதாகவும் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள விருப்பம் உள்ளதாகவும் ஒரு பிரபலம் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிடிக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு ஸ்ரீகாந்த் என்பவருடன் திருமணமானது. ஸ்ரீகாந்தும் டிடியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து பின்னர் நீண்ட நாள் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் இவர்களது திருமண வாழ்க்கை நீண்ட காலம் நிலைத்து நிற்கவில்லை. 3 ஆண்டுகளிலேயே முடிவுக்கு வந்தது. இருவருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டதால் கடந்த 2017ஆம் ஆண்டு தன் கணவரை விவாகரத்து செய்து டிடி பிரிந்தார். இந்த நிலையில்தான் டிடியை திருமணத்திற்கு முன்பிருந்தே நான் காதலித்தேன் என பிரபல தொகுப்பாளரும் நடிகருமான விஜய் ரமேஷ் நல்லாயன் கூறியதோடு டிடி மீதான ஒன் சைட் லவ் பற்றி விஜய் ரமேஷ் நல்லாயன் எமோஷனலாக பேசியுள்ளார். அவர் முதலாக நான் டிடியை விஜய் டிவியில் தான் பார்த்தேன். அவரை பார்த்த உடனேயே எனக்குள் அவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டது. காரணம் என்னவென்றால் அவரை எனக்கு மிக மிக பிடிக்கும். ஆனால் அப்போது டிடிக்கும் தனக்கும் நல்ல நட்பு இருந்ததாக கூறிய அவர், நான் டிடியை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் போக போக எனக்கு அவர் மீது க்ரஷ் ஏற்பட்டதாகவும் ஒரு கட்டத்தில் அந்த க்ரஷ் காதலாக மாறியதாகவும் கூறியுள்ளார். மேலும் அந்த காதலை டிடியிடம் சொல்ல அவரை ஜோடி செட்டில் சந்திக்க சென்ற ரமேஷுக்கு ஒரு பெரிய இடி காத்திருந்தது. ஏனெனில் அப்போதுதான் டிடிக்கு நிச்சயதார்த்தம் முடிந்த விஷயம் தெரிய வந்து அவர் மிகவும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். அந்த சமயத்தில் நல்ல பெண்ணை மிஸ் பண்ணிட்டோமே என்று கவலையாக இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அதன் பின்னர் டிடிக்கு திருமணமான கையோடு சில ஆண்டுகளிலேயே விவாகரத்தான செய்தியை நான் கேட்டேன். அது என்னை மிகவும் கஷ்டப்பட வைத்தது என்றும் தெரிவித்தார். இதையடுத்துதான் மீண்டும் அவர் மறுமணத்திற்கு தயாராக இருக்கிறாரா என்பது குறித்து தெரிந்து கொள்ள ஜீவா நடித்த காஃபி வித் காதல் படப்பிடிப்பில் டிடி இருந்தபோது தொலைபேசியில் பேசியிருக்கிறார். அப்போது டிடியிடம் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வது பற்றி பேசும்போது அவர் அதை பற்றி பேசவே தயாராக இல்லை என கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் டிடி கிடைக்க மாட்டார் என்ற மனவேதனையோடு டிடி மீது உள்ள காதலை பற்றி ரமேஷ் நல்லாயன் பகிர்ந்துள்ளார்.